மருந்தும் சமையல் கட்டில் இதை மட்டும் பயன்படுத்தாதீங்க மக்களே, அப்புறம் நொந்து கொண்டு எந்த பயனும் இல்லை. பெண்கள் சமையலறையில் ராணி. பெண்களுக்கு முதலில் சமைக்க தெரியவில்லை என்றாலும் எப்படி சமையல் கற்றுக்கொண்டு சமையலறையில் அவர்கள் ராஜ்யமாகத்தான் இருக்கும். சமையலறையில் நுழையும் பொழுது சமையல் நிறையை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பொறுத்துதான் நமது மனநிலையும் இருக்கும். இப்போ சமையலறையில் நுழையும் பொழுது பொருட்கள் வைத்த இடத்தில் இருந்தால் பார்ப்பதற்கான அழகாக இருக்கும். அதேபோல் பாத்திரங்கள் கழுவாமல் போட்டு வைக்கக்கூடாது, எடுத்தது எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும். இப்படி இருந்தாலே சமைப்பதற்கு நமக்கு ஆவலாக இருக்கும். அதேபோல் கிச்சனிலிருந்து சில பொருட்களை சிறிது நாட்களுக்கு பிறகு பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மாற்றிவிடுங்கள். சமைக்கும் உணவுகளுக்கு கூடுதல் சுவையை கொடுப்பது மசாலாக்கள். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மசாலா பொடி போன்றவற்றை பயன்படுத்திய பின்னதாக அவற்றை அப்படியே திறந்து வைப்பதன் மூலம் இதன் ஆற்றலை இழக்கத் தொடங்கும். மேலும் நினைப்பது போன்ற சுவையும் இருக்காது. எனவே வீட்டில் அரைத்து வைத்துள்ள மசாலாக்களை ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒருமுறை கட்டாயம் மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் முழு மசாலா பொருட்களை 2 ஆண்டுகள் வரை வைத்திருக்கலாம். எப்போதும் புத்துணர்ச்சியை பராமரிக்க நேரடி வெப்பம் மற்றும் சூரிய ஒளியிலிருந்து காற்று புகாத கொள்கலன்களில் சேகரித்து வைக்கவும். உங்கள் சமையலறை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க மிகவும் பேருதவியாக இருப்பது கரித்துணி எனப்படும் சமையலறையில் பயன்படுத்தப்படும் துணிகள். உங்கள் பயன்பாட்டை பொறுத்து ஒவ்வொரு நாளும் அல்லது குறைந்தபட்சம் ஒவ்வொரு வாரமும் உங்கள் சமையலறை துண்டுகளை மாற்றவும். அல்லது கிருமிகளை தடுக்க உங்கள் அழுக்கு சமையலறை துண்டுகளை வெதுவெதுப்பான நீரில் தினமும் கழுவி பயன்படுத்த வேண்டும். சமையலுக்கு நான்ஸ்டிக் பான்களை பயன்படுத்தும் போது அவற்றின் பூச்சு தேய்ந்து விட்டால் பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை அப்படியே பயன்படுத்தும் போது பல உடல்நல கேடுகள் ஏற்படும். எனவே நான்ஸ்டிக் பான்களை ஒவ்வொரு 2-3 ஆண்டுகளுக்கு அல்லது பூச்சு அகற்ற தொடங்கியவுடன் மாற்றப்பட வேண்டும். காய்கறிகளை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் மரப்பலகைகளில் விரிசல் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் இருந்தால் அவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். சில வருடங்களுக்கு ஒருமுறை உங்கள் மர கட்டிங் போர்டுகளை மாற்றுவது நல்லது. இன்றைக்கு அனைவரது சமையல் அறைகளிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்கள். உடைந்த நிலையில் இருக்கும் பிளாஸ்டிக் பாக்ஸ்களை பயன்படுத்தும் போது ரசாயனங்கள் உணவில் கலந்துவிடக்கூடும். எனவே பிளாஸ்டிக் உணவு பாத்திரங்களில் விரிசல், நிறமாற்றம் அல்லது துர்நாற்றம் இருப்பதை கண்டால் கொள்கலன்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதேபோல் உங்கள் சமையலறையில் வாரம் ஒருமுறை மளிகை சாமான் வைத்திருக்கும் பொருட்களை எல்லாம் நன்கு கழுவி வெயிலில் காய வைத்து பிறகு எடுத்து பொருட்களை நிரப்பி வையுங்கள். அதேபோல ஒரு வாரத்திற்கு ஒருமுறை சமையலறையில் ஒற்றடை அடித்து விடுங்கள். இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் ஏதாவது விசேஷம் சமையலறையை அதிகம் கஷ்டப்பட்டு சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதேபோல பாத்திரம் விளக்கும் சிங்கில் பாத்திரத்தை அதிகமாக சேர்த்து நீண்ட நேரம் வைக்காதீர்கள். அப்படி வைப்பதன் மூலம் சிங்கில் துர்நாற்றம் பேசும், மேலும் கிருமிகள் அண்டும். உடனுக்குடன் பாத்திரத்தை கழுவிவிட்டு சிங்கில் துர்நாற்றம் வராமல் இருக்க சிறிது மணக்கும் சோப்புத்தூள் மற்றும் சோப்பை கரைத்து தெளித்து விடலாம். இப்படி செய்வதன் மூலம் நீண்ட நேரம் வாசம் சிங்கை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.